சிறகடிக்க ஆசை. இன்றைக்கி முத்து மட்டும் வீட்டில் இருக்கிறான். ரோகிணிக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. எப்படியாவது அவனை வெளியில் ஏற்றணும் அப்படின்றதுக்காக வனஜாவுக்கு ஃபோன் பண்ணுறான். நீ கவலைப்படாத, நான் அவனுக்கு ஒரு சவாரிக்கு ஏற்பாடு பண்ணுறேன்ட்டு அவன் சொல்கிறான். இவன் குழந்தைகிட்ட விளையாடிட்டே இருக்கிறான். அப்போ அவனுக்கு ஃபோன் வருது. கூடுவாஞ்சேரி வரல ஒரு சவாரி இருக்குதுன்னு சொல்கிறான். பெரிய சவாரியாக இருக்குதே, நான் போகணுமே அப்படின்ற போது அந்த அம்மா எப்படியாவது இவன் போனால் போதுன்னு தானே இருக்கிறாங்க, பொண்ணோட பேசணுன்னு தானே, நீ போப்பா முதல்ல பிஸ்னஸை கவனிப்பா அப்படின்ட்டு அவங்க அனுப்பி விட்டுற உடனே இவ குழந்தைய தூங்க வச்சுட்டு இவ வந்து என்னம்மா நினச்சிட்டு இருக்கீங்க, நான் நிம்மதியாக வாழறது பிடிக்கிறியா? ஒரு வாழ்க்கையில தான் என்னை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி ஒரு மோசமான வாழ்க்கையில் தள்ளிங்க. அதுலேருந்து நான் மெதுவாக மேலே ஏறி வந்து நிம்மதியான வாழ்க்கை வாழறதுக்குள்ளே இங்கே வந்து என்னை இப்படி ஒவ்வொரு நாளும் என்னை கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு அவங்க அம்மா மேலேயே கத்துறா. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்னடி நீ செய்வ? நான் இந்த வயசான காலத்தில் குழந்தைக்கு அடிபட்டுடுச்சுன்ட்டு நான் சென்னைக்கு வந்தேன். அப்போ கூட உங்ககிட்ட சொல்லாமல் அப்படியே கூட்டி போயிட்டு தான் நினச்சேன் நான். ஆனால் முத்துவும் மீனாவும் அங்கே வருவாங்க நான் கண்டனா, ஆனால் இப்படி அடிப்பட்டது கூட உங்ககிட்ட சொல்லலைன்னா நீ சும்மா இருப்பியான்ட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. இது நியாயமான கேள்வி தான். ஆனால் ரோகிணிக்கு ரொம்ப கோவம் வருது. நானும் கொஞ்சம் முன்னுக்கு வந்தால் தானம்மா எனக்கு கிறிஷை பார்த்துக்க முடியும், நீ உன் வாழ்க்கையை பற்றியே நினச்சிட்டு இருக்கிற அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இல்லைம்மா, கிறிஷ் வாழ்க்கையும் தான் நினச்சிட்டு இருக்கேன். மனோஜையும் கையில் போட்டுக்கிட்டு மனோஜை கிறிஷை குழந்தையாக ஏற்றுக்கிறதுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் செய்துட்டு தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு இவ சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்னால் முடியல ரோகிணி என்று அவள் கல்யாணின்னு தான் கூப்பிடுவாங்க. கல்யாணி, என்னால் முடியல கல்யாணி, நான் வயசாகி போயிடுச்சு, நீ இனிமேல் பட்டு உன் குழந்தைய நீயே பார்த்துக்கோ அப்படின்ற, உன் 10 மாதம் பெற்று வளர்த்த பெற்ற குழந்தை நீ, அதை நீ மறந்துடாத, அதை நீ நல்லா பார்த்துக்கோ அப்படி. அம்மா எனக்கு தெரியுமா, அவன் தான் என் குழந்தைன்றது எனக்கு தெரியுமா, என் வயிற்றுல தானே அவனை சுமந்து பெற்றேன், அவனை நான் விட்டுருவேனா? கண்டிப்பாக நான் என் கிறிஷை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு இவ சொல்லினே இருக்கும்போது கிறிஷ் வெளியில் வந்துடுறான். அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது ரோகிணி தான் தன்னுடைய அம்மா, ரோகிணின்ற கல்யாணி தான் நம்ம அம்மான்னு தெரிஞ்சு போயிடுது. அத்தை 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 அத்தைன்னு கிட்ட வரும்போது தடிக்கி விழுறான். இவ அப்படியே தாவி கட்டி பிடிச்சிக்கிட்டா. 2 பேரும் அழுகுறாங்க. அத்தை, நீங்கள் அத்தை இல்லை, அம்மா அம்மா அப்படின்றா. ஆமாண்டா, நான் தான் உன் அம்மான்ட்டு அவளும் சேர்ந்து கட்டி பிடிச்சிட்டு அழுகுறா. இதுக்குள்ளே இங்கே வனஜா என்ன பண்ணுறா, என்ன இன்னும் மீனா வரலையே அப்படின்னு பார்க்கும்போது அவள் நிறைய பூவோடு வந்து ஒரு பேப்பர் மட்டும் கொடுங்க, கீழே உட்காந்துருந்தா இது கட்ட முடியும் அப்படின்ட்டு பேப்பரில் பூவெல்லாம் கொட்டிட்டு, இவன் இந்த வீட்டில் நீங்கள் தனியாக தான் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறா. இல்லை, இதுக்கு முன்னாடி ரோகிணி இருந்தால், ரோகிணி போயிட்டோம்னா நான் தனியாக தான் இருக்கிறேன். ரோகிணி நீங்களும் ரொம்ப நாள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறா. ஆமாம், சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பூக்கட்டை கற்றுக் கொடுத்துட்டுருக்குறா. பூ கட்டுறதுக்கு அவ்வளோ அழகாக கற்றுக் கொடுக்குறா. இந்த பூக்கட்டை தெரியாதவங்கள்லாம் இதை பார்த்து கூட நம்ம கற்றுக்கலாம். பூக்கட்டை அழகாக மீனா கற்றுக் கொடுத்துட்ருக்கா. அவளுக்கு பூக்கட்டை தெரியும், ஆனாலும் சும்மா தானே இவ கூப்பிட்டுருக்கா. தள்ளி கட்டின்னு வரா. அப்போ இவ கேள்வி மேலே கேள்வி, சும்மா சாதாரணமாக அவள் மீனாக்கு கன்மிஷன் கிடையாது, சாதாரணமாக கேட்குறா. ரோகிணி, நீங்களும் எவ்வளோ நான்கு ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னா, ரொம்ப நாளாக சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு. அப்போ நீங்கள் மலேசியாவில் இருந்தீங்களா அப்படின்றா. இல்லை, நான் இங்கே தான் இருந்தேன். அப்போ நீங்கள் மலேசியாவில் தானே அவள் படித்தா அப்படின்றா. இல்லை, நான் லீவில் மலேசியாவுக்கு போவேன், எங்கள் அப்பாவும் அவங்க அப்பாவும் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு இவ எதோ சொல்கிறா. என்ன இவ போட்டு வாங்குறாளா, எனக்கு ஒன்றும் புரியலையே, இவ கேள்வி மேலே கேள்வி கேட்குறாளே அப்படின்னு இவன் நினைக்கிறா. அவங்க அப்பா எதுக்குங்க ஜெயிலுக்கு போனார் அப்படின்னு கேட்குறா. ஐயோ, இதுக்கு இவளுக்கு பதிலே சொல்ல முடியல. உங்கள் அப்பா எங்கள் அப்பா இப்போ கோயம்புத்தூரில் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறா. அப்போ எதுக்கு நீங்கள் இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. இல்லை, எனக்கு இங்கே வேலை இருக்கிறதால நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன் அப்படின்ட்டு இவ சொல்கிற. வனஜா சொல்லிக்கிட்டே இருக்கும்போது காலிங் பெல் அடிக்குது. இவ காலிங் பெல் திறந்தா அவர் நிற்கிறார். யார்? மலேசியா மாமான்னு சொல்லிட்டு இருந்தால அவர் நின்றுட்டுருக்காரு, இந்த கண்ணாடி மாமா. அவர் நின்று இருக்கும்போது இவ அப்படியே தள்ளிக்கிட்டு போய், ஏன் இங்கே வந்தீங்க, எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு. என்னம்மா ஏன் வந்தேன்னு கேட்குறேன். அவர் ஒரு வாய்ஸே வேறு மாதிரியாக இருக்கும்ல. எதுக்குமா இப்படி கேட்குறேன், நான் உனக்கு நல்ல இளங்கறி கிடச்சிச்சு, அதை உனக்கு கொடுத்துட்டு போகலான்னு வந்தம்மா அப்படின்ட்டு அவங்க பேசுகிறாங்க. அது பேசுகிறத இவ மீனா கேட்டுட்டா.
இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது, இது மலேசியா மாமான்ட்டு ரோகிணி இது சொன்ன வாய்ஸ் ஆச்சு அப்படின்ட்டு மீனா நினைக்கிறான். இனிமேல் பட்டு கதை ரொம்ப சூடு பிடிச்சிடுச்சு, இன்னும் நல்லா இருக்கும் சிறகடிக்க ஆசை.